சகோதரி மரகதம் குமாரவேல் அவர்கள் இங்கு நம்முடன் இருக்கிறார்கள். உண்மையாகவே பெரிய சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப உறுதுணையாக அவருடைய கணவர் அண்ணன் குமாரவேல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் அது ஒரு பெரிய சந்தோஷம், பலம். 2 பேர் இருந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது ரொம்ப நன்றாக இருக்கும். அவர்கள் இந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்த ஒரு சகோதரி தான் திருமதி மரகதம் குமாரவேல் என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சகோதரர் ஆதவ அர்ஜுனா என்னெல்லாம் பேசணும்னு நாங்கள்லாம் நினச்சோமோ சகோதரர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இன்னாண்ட சகோதரர் ரமேஷாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் கேஎஸ் அண்ணனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எது உண்மையோ அதை மேடையில் பேசக்கூடியவர்கள் தான் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும். அவர்கள் சொன்னது போல நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை இங்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி செய்தால் நாங்கள் இந்த இடத்தில் உங்ககிட்ட நின்று பேச முடியாது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு மாதம் காலையில் என்ன சாப்பிட்ணும், மதியானம் என்ன சாப்பிட்ணும், அதுதான் இரவு என்ன சாப்பிட்ணும், அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 இருந்தால் போதும்னு சொல்லி இருக்கிற காலத்தில் நான் முழுக்க முழுக்க ஒரு 100-150 வருஷத்துக்கு நான் பணத்தை சம்பாதிப்பேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு எல்லோரும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்து எங்களை வேட்பாளராக அறிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் டி நகர் தொகுதி மக்கள் எனக்காக ஓட்டு போடவில்லை, முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிறவர்கள் அனைவருக்கும் தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 234 தொகுதியிலையும் 3 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் டெபாசிட் வாங்கின ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்களாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. மேடையில் இங்கே ஒன்றியம் கிளை செயலாளர் இங்கே எல்லாருமே நீங்கள் வந்து உக்காந்து இருக்கிறீங்கன்னா, உண்மையாகவே சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக வரும் பஞ்சாயத்து தேர்தலில் 99% என்று சகோதரர் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அது உண்மைதான். இன்னும் ஒரு சதவீதம் சேர்த்து 100% இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு என்பது இனி நாம் எல்லோரும் ஒரு குடும்பம். ஆதரவு என்பது கிடையாது. நம்மளுடைய குடும்பத்தில் 100% நாம் பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். மேலும் எங்களுடைய நண்பர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம் எல்லோரும் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வந்திருக்கிறீங்க. 2 பேரும் இணைந்து தான் நாம் செயல்பட வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நீங்கள் நேற்று வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க, காலையில் வந்தீங்கலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்போ தலைவர் தளபதியை நம்பி நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு காலமும் உங்களை கைவிட மாட்டோம்.
உங்களுக்கு என்ன தேவைகளோ மக்களுக்கு தொகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நாங்கள் இருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அடுத்த வினாடி உங்களுக்கு தேவையான மக்கள் பிரச்சனைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய நம்மளுடைய முதலமைச்சர் அப்படித்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தலைவர் தளபதி தான் நமக்கு நிரந்தரமான ஒரு முதலமைச்சர். யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான். வேற யாருக்குமே அப்படி சொல்லவே முடியாது. 5 வருஷத்துக்கு வரும் போவோம், ஆனால் நம்ம தலைவர் மட்டும்தான் நிரந்தரமாக ஒரு முதலமைச்சராக கண்டிப்பாக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய சகோதரி மரகதம் குமாரவேல் அவர்கள் உண்மையாகவே இங்கே எந்த அளவுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்பாக இங்கே ஒரு ஆய்வு கூட்டத்திற்கோ வரும்போது அப்போது மக்கள் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு இந்த சகோதரி நன்றாக எங்களை பார்த்து கொண்டார்கள், எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள், எங்களுக்கு ஒரு ரோடு இல்லை ஒரு போடணும் அப்படின்னு சொன்னால் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு அன்பான சகோதரி மரகதம் குமாரவேல் என்று மக்கள் சொன்னார்கள். அப்போதே தெரியும், கண்டிப்பாக மரகதம் குமாரவேல் அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.